ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பட் இங்கே நடு ரோட்டில் வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் மேலே போய் இப்படி நிறுத்திக்கலாம். அதை விட்டுட்டு அந்த ட்ராக்லேயும் இந்த ட்ராக்லேயும் பாதி நிறுத்தக்கூடாது, சரிங்களா? இங்கே நடுவில் நிறுத்திக்கலாம். அதே பொசிஷன் வந்தோம்னா வண்டி நல்லா கீழே இறங்கிடும். சிக்கன் கீழே நம்ம போட்டுருவோம். ராஜானா போகாத ராஜானா, ஸ்பீட் 20க்குள்ளே வந்துருச்சு. இவரு கீழே இறக்கக்கூடாது, அவர் பெரிய உருவம் கீழே இறக்கிட்டோம். இது ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். அவனுக்கு கார் நடிச்சிருக்கோம். அது பின்னால் இன்னும் ஃபுல்லாக இருந்தால் பார்த்தீங்களா? பிரேக்கையும் பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பாசிட்டிவ் அடிச்சுக்கோங்க, கையோட பிரேக்கையும் காலில் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடித்தா இங்கே நடுவில் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டில் வண்டி இல்லை நடுவில் போங்க. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்ம லெஃப்ட் வந்துடலாம். ஏண்டாதுங்க என்னம்மா கம்ஸ் தட்டுவாங்க, ட்ரம்ஸ் அடிப்பாங்களா? குவார்டர் ஸ்டெப் போடா, எத்தனை பேரா வேணும்? அதான் அவனுக்கிட்ட போ, அவனுக்கு கூப்பிட்டு வந்துடுவானுங்க. தெரியும் 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 தெரியும். ஏன் அவங்க ஆன்லைன்றாங்களா குவார்டர்ஸில்? நம்ம உஷா தேட்டர் இருக்குல்ல, சட்டிவன கடைக்கு ஆப்போசிட்டுக்குள்ளே இருக்குல்ல, நான் லெஃப்ட்டு போகணும். ரிலாக்ஸ். சட்டிவன கடைக்கு ஆப்போசிட் அங்கே போ, ஆள் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம்.
ஏரியாக்குள்ளே வந்திருக்கீங்களாண்ணா? இல்லை. இதுவும் திருப்பூர் தான். இதுவும் திருப்பூர் தாங்க. கோயில் வழியிலிருந்து முத்தனம்பாளையம் 10 நிமிஷத்தில் முத்தனம்பாளையம் ஊராட்சி தான் அது. அதில் ரைட் திரும்பினோம்னா நமக்கு அமராவதி வேலையம் வந்திருக்கும். எங்கள் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அவுட்ரு சீட் வில்லேஜுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். பட் தேடிக்கிட்டு போட்டிருக்கணும். வில்லேஜுங்கிறீங்க, பில்டிங் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே ஒரு பில்டிங் பார்த்தோம். அது போட்டிருக்கணும். சரிங்க, திருப்பி இருக்கும். திருப்பலாமா வேண்டாமா? அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணது தப்பு. தேர்டு போட்டு மறுபடியும் அங்கே போய் செகண்ட் போட்டு ஆரம் 10. எனக்கு இதுக்கு வழியெல்லாம் தெரியாது. குவார்டர்ஸ் வந்து ஒரு பையன் டிரைவிங் வந்தான். அப்படிங்களா? ஆமாம், நான் அதில் நேராக பெரும்பூர் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுவேன். இது லேஸ் வழி இருக்கா உர்றா பார்க்கான இருக்குண்ணா, நான் பார்த்துக்கலாம். நான் ரைட் விடு. டிரைவிங் வரங்களை வச்சு இந்த இடத்துல இந்த ரோடெல்லாம் கற்றுக்கிட்டு பட் தேடி போட்டு அந்த நாய்ஸ் வராமல் கட் பண்ணியிருக்கணும். மறுபடியும் இங்கே செகண்ட் போட்டுருக்கலாம். அந்த இன்ஜின் நாய்ஸ் உருன்னு வருது பார்த்தீங்களா? போகலாம்.
இங்கேயே சங்கடப்படாமல் 2 BHK கட்டி கொடுத்துட்டு 35 லட்ச ரூபா கொடுங்க, 30 லட்ச ரூபா கொடுங்க, 40 லட்ச ரூபா கொடுங்க கேட்குறாங்க தூரத்தில். இவ்வளோ அவுட்ருல கேட்டால் DTCP அப்ரூவ்டுங்க அப்படிம்பாங்க. நம்ம ரோடு ஹார்ன் அடிச்சிருக்கோம், அடிக்கிட்டு போகும். அங்கே வந்துடுறியா? ரைட் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கே வந்துட்டீங்க தெரியுமா? ரைட்டில் போய் பாருங்க தெரியும். எங்கே ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துக்கு தெரிய மாட்டீங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளச்சிருந்து கால் எடுத்து எக்ஸைட் சரிங்களா? பட் அதை மீறி போகலைன்னா நம்ம கீர் போடல இருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ போகுதுங்களா? போகலாங்க. மெயின் ரோடுங்க. ரோடு தாண்டி ரைட்டில் போயிடலாம். ரைட்டில் போனோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி சரிங்களா? ரைட்டு நம்ம ரோடு நம்ம ரோடு தெரியுங்களா? எங்கே வந்திருக்கோங்க தெரியல. அங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது. நீங்கள் அங்கே தான் வண்டியை மாற்றணும். போகலாமா? போகலாம். பட் நம்ம இங்கே நிறுத்தி ரோட்டை பார்க்கக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. இன்னும் முன்னால் வரணும். போகலாங்க, போயிடலாம். போகலாம் போகலாம் திருப்பிக்கலாம். இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே திருப்பிக்கலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா கோயிலடி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம். ஜாலியாக டிரைவிங் வரீங்களா இல்லையா? காலையில் ஒரு ட்ரிப் வந்துடுறீங்க. அப்படிதான் இருக்கு. காலையிலேயே எவ்வளோ பிஸ்னஸ் இப்படி வந்து இன்னைக்கு ஒரு நாள்
விட்டா அப்புறம் அடுத்த மாதம் அதுக்குள்ளே பர்சன்டேஜ் காட்டிலான்னு போகிறதுருக்கேன். அதுக்குள்ளே பர்சன்டேஜ் காட்டுமா? ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். காலையில் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி நீ அந்த ஆஃபீஸ் போனால் நீங்கள் கூப்பிட்டு கேட்பாங்களா? ஒரு 1 மந்த் விட மாட்டாங்க உன்னை டீட்டெயில் கேட்டு. 2 months முன்னாடி சொல்லிட்டேன். டெய்லி கோயம்புத்தூர் போயிட்டு வர மாதிரியா இல்லை நான் கோயம்புத்தூர் தான். வீடு அம்மா முட்டிங்க ஃபேமிலியோட அங்கே போகிறீங்களா? இல்லை நான் அம்மா அப்பா மட்டும் இங்கே பேரிகேடு தாண்டி 2 பேரிகேடுக்கு சென்ட்ரல் நிறுத்திடுங்க. இந்த பேரிகேடுக்கும் அந்த பேரிகேடுக்கு சென்ட்ரல். ஆனால் இங்கே இல்லைண்ணா சென்ட்ரு. அங்கீங்களா இங்கே சென்ட்ரல் இருந்தா என்ன ஆகுறது? நான் அதான் இங்கே எதுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். லெஃப்ட் சரி அதானா நீங்கள் வாரு ஹேண்ட் பிரேக் நியூட்ரு பண்ணிடுங்க. தங்க போகலாமா மனு?